ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பென்ட்ரி. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மண் இருக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, மண் இல்லாமல். அதை நம்ம குக்கரில் ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க தோலை நம்ம உரிச்சிடணும். தோலை ரிமூவ் பண்ணதும் இது போல் நமக்கு கிடைக்கும். இது நம்ம மெல்லிசா இது போல் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா பீசஸும் இது போல் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மிக்ஸ் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். இந்த கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதிகமாக மசால் சேர்த்தலை. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு தூவிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். தோசைக்கல்லில் ஆயில் விட்டாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பீஸாக தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண நம்ம எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுட்டோம். இப்போ இது மேலே மசாலா தூவிக்கலாம். இப்போ இது கீழே ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விடணும். இப்போ இது நம்ம தனித்தனியாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.